ஹாய் டியூட்ஸ், உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வித்தியாசமான விஷயம் பார்க்க போகிறோம். எப்போவுமே இன்ஜினியரிங் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போது டிப்ளமோ அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம் கொஞ்ச நாளாக. இந்த டிப்ளமோவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் நம்ம டிப்ளமோ படிக்கணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஏன் இந்த டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி தெரிஞ்சோ தெரியாமையோ கொஞ்சம் கொஞ்சமாக தமிழகத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் அது அகைன்ஸ்ட் அப்படின்னு பேசப்பட்டாலும் நம்ம இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசினுடைய அந்த ஒத்து நம்ம போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா ஃப்யூச்சர் அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. குறிப்பாக எஜுகேஷன் சிஸ்டத்தை பொறுத்தளவில் பணம் இருக்கிறவங்களாம் எப்போவுமே நிறையா படிச்சுட்டு பெரிய லெவலுக்கு போகிறதும், பணம் இல்லாதவங்களுக்கு தனக்கு கிடைச்சதை படிச்சுட்டு போகிறது கூட ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்தில் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே உன்னால் முடியுமா, 1 இயர் படிக்கிறியா நீ ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எடுத்துக்கோ, 2 இயர்ஸ் படிக்கிறியா நீ வந்து ஒரு டிகிரி மாதிரி ஒரு ஒரு டிப்ளமோ மாதிரி எடுத்துக்கோ, 3 இயர்ஸ் படிக்கிறியா நீ வந்து ஒரு டிகிரி மாதிரி எடுத்துக்கோ, 4 இயர்ஸ் படிக்கிறியா நீ ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி மாதிரி எடுத்துக்கோ, படிக்கும்போது உனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கா வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து படி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட்டாக டெக்னாலஜி அப்டேட் பண்ணியும் போயிருக்காங்க. ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இந்த டிப்ளமோவுக்கான மோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம மக்கள் இடையில வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. டிப்ளமோ படித்தா ரொம்ப கேவலம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஆனால் டிப்ளமோ படித்த நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, நிறைய சம்பளத்தில் இருக்காங்க, நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்க லைஃப் ஸ்டைல் வித்தியாசமாக மாறி இருக்குங்கக்கூடிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ கொடுக்கணும் நான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ டிப்ளமோ படிக்கலாமா வேண்டாமா, யார் டிப்ளமோ படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முதல்ல பார்க்கணும் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டென்ட் எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எது பேசினாலும் ஸ்டாட்டிக்ஸ் தான் பேசுவோம். ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம பேச மாட்டோம். ஸோ உண்மையை மட்டும்தான் நம்ம பேசுவோம். தெரியும், 8 வருஷம் நம்ம சேனலில் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு நம்மளுடைய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கும், எந்த அளவுக்கு டீவியேட் ஆகாமல் இருக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ளமோ வெர்சஸ் டிகிரி. இது நீங்கள் வந்து டிப்ளமோ அப்படிங்கிறது நீங்கள் மெடிக்கல் லெவல் டிப்ளமோ எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங் லெவல் டிப்ளமோ எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வேறு என்ன கோர்ஸில் டிப்ளமோ பேஸ்ட், நீங்கள் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமோ பேஸ்ட் போனாலும் சரி, ஒரு மெரைன் மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமோ பேஸ்ட் போனாலும் சரி, இப்போ வந்து நீங்கள் இப்போ டிப்ளமோ நர்சிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் போனாலும் சரி, இவங்க எல்லாமே டெஃபினட்டாக நிறைய ஜாபை வாங்கிட்டு நல்லாவே ஷைன் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்த்த விஷயம். ஸோ நான் இன்றைக்கி பேச போகிறது இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஏன் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்டில் இருக்கிறதால இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிப்ளமோ எப்படி இருக்க போகுது, இனி ஃபியூச்சரில் எப்படி இருக்கும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட ஒத்து போய் இந்த விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிப்ளமோ அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையில் நம்ம பாலிடெக்னிக் அப்படிங்கிறது தான் இந்த டிப்ளமோவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் நான் கூட படிக்கும்போது என்ன பண்ணால் பாலிடெக்னிக் வந்து சேர்த்து விடுறாங்கன்னு சொல்லும்போது, இல்லைப்பா நான் வந்து மாடு மேய்க்கிறதுனால மேய்ச்சிட்றேன், என்னை போய் டிப்ளமோலாம் சேர்த்து விடாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் கடவுள் எனக்கு டிப்ளமோ தான் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. பட் அந்த டிப்ளமோ தான் என்னோடய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு பெரிய ப்ரொஃபஸராக 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு ஒரு இன்ஜினியரை உருவாக்கணும்னு நினைக்கக்கூடிய காலகட்டங்கள் போய் எத்தனையோ இன்ஜினியர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெருமைக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த டிப்ளமோ தான் அதுக்கு ரூட்டை காமிச்சது. ஸோ அந்த செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ டிப்ளமோ அப்படின்னு போகும்போது இது ஃபோக்கஸஸ் ஆன் டெக்னிக்கல் எஜுகேஷன். குறிப்பாக ரெண்டுமே டெக்னிக்கல் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிக்கல் ஸ்கில் லேர்னிங். உதாரணத்துக்கு நீச்சல் அடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீச்சல் அடிக்கணும்னு நினைக்கிற நீங்கள் ஒரு பேப்பரில் ஸ்விம் பண்ணணும் அப்படின்னா கையை மேலும் கீழுமாக அசைக்க வேண்டும், காலை உதைக்க வேண்டும், 1000 தடவை எழுதினாலும் உங்களால் ஸ்விம் பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் போய் துவக்கடின்னு ஒரு இதில் குதிக்கிறீங்க, கையங்காலையும் ஆட்டுறீங்க, கொஞ்சம் மூழ்கிற மாதிரி இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு காலத்தில் இல்லை ஒரு நேரத்தில் கடலில் கூட போய் நீந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் லேர்னிங்க்கும் நம்ம தியரட்டிக்கலாக படிக்கிறதுக்கான டிஃபரன்ஸ். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் லேர்னிங்கிறது இங்கே ரொம்பவே நிறைய இருக்கும். ஏன்னா நான் ஃபீல் பண்ணதுனால சொல்கிறேன். இப்போ அது டிகிரி சார் டிகிரியில் இப்போ ப்ராக்டிக்கல் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. இங்கேயுமே ப்ராக்டிக்கல் இருக்குது. ப்ளஸ் தியரட்டிக்கல் பேஸ்டு ஃபார்முலா பேஸ்டு இதை வந்து கொஞ்சம் போகிறதுனால இந்த விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அதே சமயத்தில் இவங்களுக்கு தெரியக்கூடிய அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இன்ஜினியரிங்கில் அந்தளவுக்கு வருமா அப்படின்னா மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தில் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதே கொஞ்சம் மறந்துட்டு வராங்க அப்படிங்கிறத உண்மையிலேயே சொல்லணும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்ஜினியரிங்கோட ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் சிக்னிஃபிகண்ட்லி ரொம்ப சீப். ஒரு டிகிரி நீங்கள் போய் படிக்கிறீங்க, ஒரு வருஷத்துக்கு 1.25 லட்சம் நீங்கள் ஃபீஸ். இன்றைக்கெல்லாம் வந்து ஹாஸ்டலில் சேர்த்துன்னு 2.25 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறீங்க. ஓகே, ஹாஸ்டல் விட்டுருங்க. இங்கே நீங்கள் பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ படிக்கிறதுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது வந்து 2வது டிஃபரன்ஸ். 3வது, மொத்தத்தில் டிப்ளமோவில் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்டிக்கல் லேர்னிங்,
ஷார்ட் டியூரேஷனில் நீங்கள் படிக்க முடியும். காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ரொம்ப ஸ்லோ காஸ்ட்டில் நீங்கள் படிச்சிடலாம். ஹையர் எம்ப்ளாய்மெண்ட் டிப் உங்களுக்கு இப்போ வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து யாருக்கு அதிகமாக கிடச்சிட்டு இருக்குது. நிறைய பேர் எங்கே புல் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஹையர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது கேரியர் அட்வான்ஸ்மெண்ட். தேவைப்பட்டால் உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும். நானும் ஒரு டிகிரி ஹோல்டராக வரணும், நானும் மாஸ்டர் டிகிரி படிக்கணும், நானும் டாக்டரேட் படிக்கணும், என்னாலையும் சாதிக்க முடியுமா? எஸ், என்னால் சாதிக்க முடிஞ்சது, உங்களாலையும் சாதிக்க முடியும். ஹையர் கேரியர் உங்களால் பண்ணிக்க முடியுமானா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. எலிஜிபிலிட்டி டு ஜாயின். இப்போ நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டிப்ளமோ பாலிடெக்னிக் எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் வருது? டேரெக்டாக தமிழகத்துடைய டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் டோட் அப்படிங்கிற கண்ட்ரோல். இதே டோட் தான் இப்போ பிஇக்கும் கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. இங்கே 10th முடிச்ச உடனே 3 வருஷத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேலை நினச்சா சிங்கப்பூர் கூட நீங்கள் போயிடலாம். 5 வருஷத்துக்குள்ளே உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறிடும். இங்கே நீங்கள் +2 2 இயர்ஸ் முடிச்சு, இங்கே 4 இயர்ஸ் முடிச்சு, இந்த 6 இயர்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போக போகிறீங்க. ஆனால் இங்கே 3 வருஷம் முடிச்ச உடனே வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நம்ம படிக்கிறத நல்லபடியாக படித்தா இங்கேயும் நிறைய வேலை இருக்குது, ஃபாரின்லேயும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் இந்த பக்கம் ஆஃப்டர் +2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் நீங்கள் இங்கே வந்து வேஸ்ட் ஆகுது உங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் லேட்டர் என்ட்ரியில் வந்து ஜாயின் பண்ணாலும் 3 வருஷம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ உங்களுக்கு டிப்ளமோ படிக்கிறவங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை தேவைப்பட்ட இமீடியட் சம்பாதிக்கணும் அப்படின்னாலும். இப்போ யாருக்கு என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் வந்து உடனே சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டு என் ஃபேமிலியை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே, இல்லை 10th ஸ்டாண்டர்ட் நினச்ச மாதிரி எனக்கு மார்க் வரல, மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை சயின்ஸ் எனக்கு சரியாக வரல, நான் டேரெக்டாக தொழிற்கல்வி இந்த மாதிரி டிப்ளமோ போகலான்னா இவங்க எல்லாருமே தாராளமாக போகலாம். ஒருவேளை அங்கே போய் நீங்கள் ப்ராக்டிக்கல் ஸ்கில் அதாவது படிக்கும்போது, ஏன்னா இங்கே தியரட்டிக்கலாக படிக்கிறது புக்கிஷாக இருக்கிறதுக்கும் அங்கே போய் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். எனக்கு அப்படி தான் மாறுச்சு. ஓகே, கோர்சஸ் ஆஃபர்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ பொறுத்த நிறைய கோர்சஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல், கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல், ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் எத்தனையோ கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங்கில் என்ன மாதிரியெல்லாம் டிப்ளமோ இருக்கோ கோர்சஸ் இருக்கோ அது எல்லாமும் இங்கேயும் இருக்குது. பட் என்னென்னா ப்ரொடாமினெண்ட்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங், பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் வந்து இன்றைக்கி வேறு லெவல் இன்றைக்கி வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு ரிப்போர்ட்டு நான் படித்தேன். ஸோ கேரியர் ஆப்ஷன்ஸ் நான் இப்போ முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் சார்? நான் பிஇ பிடெக் படிக்கணும்னு ஆசை இருந்தால் கட்டாயம் அதை படிக்க முடியும். இல்லை சார் எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை, ஒரு ஏஎம்ஐ பிஇ பிடெக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு டிகிரி வாங்க முடியுமானா ஏஎம்ஐ அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸையும் நீங்கள் படிக்க முடியும். கிட்டத்தட்ட பிஇ பிடெக்கோட அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோர்ஸை படித்தவங்க இன்றைக்கி என்எல்சி போன்ற நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டில் பாய்லர் பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டரில் பெரிய பெரிய கம்பெனியில் பெரிய பெரிய பொசிஷனில் இந்த மாதிரி ஏஎம்ஐ படித்தவங்க இன்றைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் கூட சொல்ல ஆசைப்படுறேன். நீங்கள் வேணும்னாலும் ரெஃபர் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் போனாலும் போகலாம், ப்ரைவேட் ஜாப் போனாலும் போகலாம், உங்கள் ஆப்ஷன். இல்லை வேணாம் சார் நானே ஒரு தொழில் தொடங்குறேன், கண்டிப்பாக ஒரு ஆண்டர்ப்ரனராக உங்களால் மாற முடியும். ஓகே, ஜாப் மார்க்கெட் சார் எனக்கு எதாவது வேலை கிடைச்சிருமா? நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் சைட்லேயும் நிறையா, குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இப்போ வந்து தமிழ்நாடு கிரிட்டாக இருக்கட்டும், பவர் கிரிட் கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை மெக்கானிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பெல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரயில்வேஸ் ஆகட்டும், இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ஸ், ஓஎன்ஜிசி, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே சமயத்தில் ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் போனாலும் இப்போ மாருதி சுசுகி ஆகட்டும், டாட்டாவாகட்டும், எல்என்டி லாசன் டியூப்ரோன்னு சொல்லக்கூடிய இருக்கட்டும், ஹேவல்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஓரியன்ட், இந்த மாதிரி எந்த ப்ரைவேட் டிவிஎஸ்லாம் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ப்ரைவேட் செக்டார்லேயும் உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது. சார் சம்பளம் எவ்வளோ சார் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. எனக்கு நல்லா புரியுது. சாதாரணமாக நீங்கள் டிப்ளமோ முடிச்சு நீங்கள் போனாலே குறைந்தபட்சம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு 18,000 rupees அப்படிங்கிறது அசால்ட்டாக கிடைக்குது. நீங்கள் பிஇ முடிச்சுட்டு போய் 18,000 வாங்குறதுக்கும் டிப்ளமோ முடிச்சுட்டு போய் 18,000 வாங்குறதுக்கும் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான். ரெண்டாவது 25 சம்பளம் அதிகமாகும் சார், பொசிஷன் அதிகமாக போகலாமா சார்? எஸ், இன்றைக்கி டிப்ளமோ முடிச்சவங்க கூட 1.5 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். தேவைப்பட்டால் உங்களை என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு கம்பெனிக்கு வந்து என்னை வந்து ஒரு பிஇ டிகிரி இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னா கட்டாயம் உங்களாலையும் பார்ட் டைம் மூலியமாக கூட பிஇ படிக்கிறதுக்கோ அதுக்கு பார்ட் டைமில் எம்இ படிக்கிறதுக்கோ வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இன்றைக்கி சில காலேஜ் பிரின்சிபல்ஸ் வந்து பார்ட் டைம்லேயே பிஇ முடிச்சு, பார்ட் டைம்லேயே எம்இ முடிச்சு, பார்ட் டைம்லேயே பிஹெச்டி முடிச்சு காலேஜ் பிரின்சிபலாக கூட ஆயிருக்காங்க. அப்படின்னா டிப்ளமோலேருந்து இது மாற முடியுமானா கட்டாயம் மாற முடியும். ஓகே, வாட் நெக்ஸ்ட் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னாலும் உங்களுக்கு டிப்ளமோலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் டேரெக்டாக வேலைக்கு போய் என் குடும்பத்தை உடனே காப்பாற்றினாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நல்லபடியாக சாய்ஸை நீங்கள் யோசிங்க. நான் டிப்ளமோ படிக்கலாமா, எனக்கு டிப்ளமோ படித்த வாய்ப்புகள் இருக்கா? இந்த விஷயங்கள் கொஞ்ச நாள் நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம். அதை தூசு தட்டி உங்களுக்கு கொண்டு வரங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. ஓகே, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்தவரை செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைவேட் செக்டர் இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. கட்டாயமாக உங்களால் சுயமாக உங்கள் சொந்த கால் நின்று மேலே வர முடியும்.
ஸோ 10th கிளாஸ் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே யோசிங்க. உங்கள் ஃபேமிலி கண்டிஷன்ஸை பிளான் பண்ணுங்கள், உங்கள் மார்க்கை பிளான் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நாலேஜ் எனக்கு நிறைய இருக்கணும் அப்படிங்கக்கூடிய மாதிரி விஷயங்கள் யோசிங்க. நீங்கள் டேரெக்டாக 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சு டேரெக்டாக ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டை இன்றைக்கி கவர்மெண்ட்டில் எடுக்க முடியுங்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த டிப்ளமோவில் இருக்குங்கிறத கொண்டு வரணுங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஹையர் ஸ்டடீஸ் 10th அப்புறம் டிப்ளமோ படிங்க, டிப்ளமோ முடித்த ஹையர் ஸ்டடீஸ் பிடெக் படிங்க, எம்இ எம்டெக் படிங்க, அதுக்கு பிஎஸ்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுவும் உங்களால் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு மேலே எனக்கு எதாவது கன்ஃபியூஷன் இருக்குது சார், நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் முடியாமல் இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-to-1 கேரியர் கைடன்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து பேசுங்க. 8220011531 8220011531 நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக என்கிட்ட பேசுங்க சார், 9500680004 அப்படிங்கிற பர்சனல் நம்பர் கூப்பிடுங்க. உங்களுக்கு கோர்ஸ் செலக்ட் பண்ணணுமா, கட்டாயம் நம்ம ஐடியா கொடுக்குறோம். இப்போ நம்ம டிஎன்ஏ வந்து நடந்துகிட்டு இருக்கு, சாய்ஸ் செலக்ட் பண்ணணுமா, சாய்ஸ் போடணுமா, எப்படி சாய்ஸ் போடுறது, கட்டாயம் நம்ம அதுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்குறோம். டிஎன்ஏ சாய்ஸ் ஃபில்லிங் ஆகட்டும், இல்லை ஏதாவது காலேஜ் செலெக்ஷன் ஆகட்டும், இல்லை ஏதாவது கோர்ஸ் செலெக்ஷன் ஆகட்டும், இல்லை ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி என்ன வேணும்னாலும் என்னுடைய 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது, படித்தது, புரிஞ்சுக்கிட்டது, அனுபவித்தது, இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுதுங்கிறத கட்டாயமாக உங்களுக்கு வழிகாட்ட முடியும். முதல்ல நம்ம சேனல் பார்க்குறவங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் டாக்டர் சுரேஷ் சீதாராமன், எம்இ பிஹெச்டி. பாய்.